ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யூடியூப் வாய்ஸ் ஓவர். நான் சொல்றேன் இன்னைக்கு இந்த ஒரு வீடியோ என்ன பார்க்க போறோம் சொல்லி கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி பார்த்தா செகண்ட் லைஃப் ரேங்கரோட அடுத்த 2 சாப்டர் தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். அண்ட் இந்த வீடியோ வந்து வேற லெவல் எழுத்தனமா இருக்கும். அண்ட் கொஞ்சம் வந்து மிஸ் பண்ணாம பாருங்க. அண்ட் வாய்ஸ் எப்படி வந்து கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க. அண்ட் நம்ம ஹீரோ அந்த நம்ம ஃப்ரெண்ட் வந்து ஒரு ஸ்பெஷல் வீடியோ வந்து ரெடி பண்றான். அண்ட் அதுக்காக வந்து வெயிட் பண்ணுங்க. அண்ட் ஆல்ரெடி போட்டுருந்தானா வந்து அது எப்படின்னு வந்து கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க. அண்ட் நான் ஏன்னா வந்து இது முன்னாடி நான் ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறேன். அதனால வந்துட்டு இந்த டைம்ல என்ன வேணா நடந்திருக்கலாம். சரி, ஓகே சார், நான் மலவரம் பேச வரும்போது அண்ட் இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறேன் வந்து செகண்ட் லைஃப் ரேக்கர் அண்ட் 2 எபிசோட் வந்து இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்கி செகண்ட் வீடியோல போயிட்டு ஃபுல் லைட்ல வந்து பார்க்கலாம். போன வீடியோ எண்டிங்ல வந்துட்டு நம்ம ஹீரோ ஃபாலோ பண்ணி இவங்க 2 பேரும் வந்து வந்திருப்பாங்க. அண்ட் நம்ம ஹீரோ ஃபாலோ பண்ணி அதே வந்து டஞ்சனுக்கு வந்திருப்பாங்க. அண்ட் அதுக்குள்ள வந்து அவங்க போயிட்டு இருக்கும் போதே வந்துட்டு அங்க நிறைய கிரியேச்சர்ஸ் எல்லாம் வந்துட்டு அப்படியே லைஃப் ஃபோர்ஸ் இறந்த, அதாவது இல்லாத மாதிரி வந்து இறந்து கிடக்கும். அண்ட் இவங்களும் பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டு இது மாதிரி யாரா பண்ணிருப்பான்னு சொல்லி வந்து அவங்களும் உள்ள போயிட்டு இருக்காங்க. அண்ட் அப்பதான் வந்து இன்னும் நிறைய வந்து கிரியேச்சர்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி கிடக்குதுங்கிறத வந்து பாக்குறாங்க. அண்ட் இதோட வந்து போன சாப்டர் வந்து முடிச்சிருப்போம். அண்ட் இந்த சாப்டர் இதோட கண்டினியூ ஆகுது. அண்ட் இவங்களும் இதெல்லாம் வந்து பாத்துட்டு இருக்கும் போதே வந்து அப்படியே இந்த சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோ வந்து காமிக்கிறாங்க. அவனு வந்து நிறைய லைஃப் ஃபோர்ஸ் வந்து உறிஞ்சு அவனு வந்து பயங்கர வந்து பவர்ஃபுல் ஆயிட்டான். அண்ட் அவனுடைய லெவல்ஸ் அதிகமாயிருச்சு. அண்ட் அதே மாதிரி அவங்க ஸ்கில்ஸ் வந்து அதிகமாயிருச்சு. அண்ட் அதே சமயத்துல அந்த டேகரோடைய பவர் வந்து அதிகமாயிருச்சு. அது டேகர் சொல்றதோட இதுக்கு மேல வந்து வேம்பயர் ஸ்கில்னே சொல்லிக்கலாம். அண்ட் அந்த வேம்பயர் ஸ்கில் வந்துட்டு அது அப்படியே வந்து அதிகமாயிருச்சு. அப்படியே பர்சன்டேஜ் ஒவ்வொன்றா வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்குது. அண்ட் இதே சமயத்துல வந்து இன்னும் நோட்டிபிகேஷன் வருது. அது என்னன்னா வந்துட்டு உங்க பாடியோட அனாட்டமி வந்து அப்படியே வந்து அப்கிரேட் ஆகுது. அண்ட் இவங்க வந்து அனாட்டமி அப்படின்னு சொன்னதுக்கான ரீசன் வந்துட்டு நம்ம ஹீரோ வந்து நார்மல் ஹியூமன்ல இருந்து சூப்பர் ஹியூமனா வந்து மாறிட்டு இருக்கா அப்படின்னு நம்ம ஈஸியா வந்து வச்சுக்கலாம். அண்ட் நம்ம அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் வந்து மாறும். அண்ட் நம்ம ஹீரோக்கு வந்து இப்ப வந்து 12% வந்து மாறி இருக்குது. அண்ட் போக போக வந்துட்டு அவனுடைய புதுசா ஸ்கில்லா வரும்பொழுது அண்ட் அவனுக்கு வந்து இன்னும் வந்து அது இன்க்ரீஸ் ஆயிட்டே போயிட்டு இருக்கும். அண்ட் இதே சமயத்துல வந்து நம்ம ஹீரோக்கு இன்னொன்னு வந்து காமிக்குது, இன்னொன்னு பாப்பா போகுது. அண்ட் அதுல என்ன இருக்குதுன்னா வந்துட்டு நீங்க ஆல்ரெடி வந்து நிறைய கர்மா பாயிண்ட் வந்து மேக் பண்ணிட்டீங்க. அண்ட் அதே சமயத்துல நீங்க வந்து கொஞ்சம் ஓவர் பவர் ஆயிட்டீங்க. அண்ட் நீங்க ரேங்கிங்குள்ள வந்து வரீங்க. அண்ட் நீங்க வந்து ஒரு புது பேர் வந்து வைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி வந்து அது கேக்குது. அதுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு டிக்ளைன் கொடுத்துக்கிறான். அண்ட் நான் வந்து புது பேர்லாம் வந்து நான் எதுவும் வைக்கல அப்படி சொல்லிட்டு அவன் வந்து அது கொடுத்துறான். நம்ம ஹீரோ அது கொடுத்ததுக்கு அப்புறம் வந்துட்டு ரேங்கிங் லிஸ்ட் வந்து காமிக்க ஆரம்பிக்குது. அதுல பார்த்தா ஒரு பிக் 3ல வந்து 3 பேர் இருக்காங்க. அண்ட் அவங்க கிட்ட வந்து ஒரு 50,000 கர்மா பாயிண்ட் இருக்குது. அண்ட் அந்த மாதிரி தான் வந்து டாப் 3 வந்து இருக்காங்க. அண்ட் நம்ம ஹீரோ இதெல்லாம் வந்து பாத்துட்டு இருக்கும்போது அவனுக்கு வந்து அந்த இடத்துக்கு யாரோ வந்த மாதிரி வந்து ஃபீல் ஆகுது. நம்ம ஹீரோ வந்து யாராவது என்னைக்கு கொல்லைக்கு வந்திருக்காங்களா அப்படி சொல்லிட்டு அவனு வெளியே போய் பாக்குறான். பார்க்கும்போது அங்க யாரோ ஒருத்தங்க நின்று இருக்க மாதிரி நம்ம ஹீரோக்கு தோணுது. அண்ட் அதனால நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா ஒரு டேகர் எடுத்து வேகமா வந்து தூக்கி போடுறான். அண்ட் அது பார்த்தா வந்து அந்த சின்ன பையன் தான் நின்றுட்டு இருக்கிறான். அண்ட் அவன் பார்த்து பயங்கரமா வந்து பயந்துறான். அண்ட் அப்ப அந்த ரெட் முடி தான் வந்து அப்படி வந்து தடுத்துறான் அந்த டேகரை. அப்புறம் அந்த ரெட் முடி வந்து பயங்கரமா வந்து கடுப்பாயிடுறான். யாரா அவன் இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கானே அப்படி சொல்லி பார்க்கும்போது அண்ட் நம்ம ஹீரோனை பார்த்துட்டு யாரா அவன் அப்படி சொல்லி வந்து நம்ம ஹீரோ வந்து பாக்குறான். அண்ட் அப்பதான் அந்த ரெட் முடிக்கு தெரியுது அண்ட் இவன் தானே அவன், நம்ம இவனை தானே தேடி வந்தோம், இவன் தான் அந்த மாஸ்க் போட்டிருக்கான், அப்ப இவனா தான் இருப்பான் அப்படி சொல்லிட்டு அவனு வந்து பாத்துறான். நாங்க வந்து ஃபைனலா வந்து ஒன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அண்ட் நீங்க என்ன பண்றீங்கன்னா வந்துட்டு இப்ப இனிமே வந்து எங்க டீம்ல வந்து சேர்ந்துரு அப்படின்னு அவன் சொல்றான். அண்ட் இதெல்லாம் நம்ம ஹீரோ வந்து பாத்துட்டு இருக்க யாரா அந்த கோமாளிஸ் இந்த மாதிரி காய்ச்சி மூஞ்சுன்னு கத்திட்டு இருக்கிறது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு அப்படியே வந்து அவனு வந்து அந்த இடத்துட்டு கிளம்புறான். அண்ட் அப்ப அந்த ரெட் முடி வந்து என் கையை பிடிச்சிட்டு அண்ட் எங்க போறேன் எங்க டீம்ல வந்து ஜாயின் ஆயிக்கோ அப்படி சொல்லும் போது நம்ம ஹீரோக்கு வந்து அது சுத்தமா எனக்கு இஷ்டமே இல்ல. அண்ட் யாரையும் நம்புற மாதிரி ஐடியா இல்ல அப்படி சொல்லும் போது அதுக்கு அந்த ரெட் முடியும் வந்துட்டு இல்ல நீ அப்படி சொல்லாத, நான் வந்துட்டு நல்ல பையன், நான் வந்து நல்லவன் வல்லவன், அண்ட் நாங்க வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஆளு கூட அப்படி வந்து சொல்லிட்டு இருக்கிறேன். அண்ட் அதுக்கு நம்ம ஹீரோ வந்து உங்க பேர் என்னன்னு சொல்லி கேட்கும்போது டோனின்னு சொல்லி அவனோட நேம் சொல்றான். அதுக்கு நம்ம ஹீரோ வந்து ரேங்கர்ல வந்து செக் பண்ணி பாக்குறான். அதுல பார்த்தா ஒரு நல்ல ரேங்கர்ல தான் இருக்காங்க. அண்ட் அதுக்கு அந்த தம்பி என்ன சொல்றான்னா வந்து அண்ணா விடுங்கண்ணா, அவங்களுக்கு வந்து இஷ்டம் இல்லைன்னா வந்து விடுங்க, அவங்க வந்து கண்டிப்பா வந்து ஒரு நாள் சேருவாங்க அப்படி சொல்லிட்டு இருக்கான். அண்ட் அப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா வந்துட்டு அவன் டிராகனைஸ் மூலியமா வந்து இவங்க வந்து பாக்குறான். இதுக்காக வந்து நம்ம ஹீரோ வந்து டிராகனைஸ் வந்து யூஸ் பண்ணிருப்பானா வந்துட்டு அந்த டிராகனைஸ் வந்து ஆல்ரெடி வந்து ஒன்னு சொல்லியிருக்கோம். ஐ மீன் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து ஒன்னு போட்டிருப்பாங்க. அது வந்து உண்மையை காமிக்கும் அப்படி சொல்லி வந்து போட்டிருப்பாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா யாராவது வந்து ஒரு கெட்ட எண்ணத்துல வந்து அப்ரோச் பண்ணாங்கன்னா நம்ம ஹீரோ டிராகனைஸ் மூலியமா வந்து பார்க்கும்போது அவங்களுக்குள்ள வந்து ஒரு பிளாக் கலர் வந்து ஃபாக் மாதிரி வந்து ஒன்று தெரியும். அந்த மாதிரி தான் வந்து அதுல இருக்கும். நம்ம ஹீரோ வந்து இந்த டைம் வந்து டிராகனைஸ் வந்து யூஸ் பண்ணும்போது அவங்களுக்குள்ள அந்த மாதிரி எதுவுமே இருக்காது, நல்லா பியூரா இருக்குமா. நம்ம ஹீரோ வந்து சரி ஓகே இவங்க வந்து உண்மையாக ட்ரூவா தான் வந்து சொல்றாங்க அப்ப நம்ம ஹீரோ வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறான். அண்ட் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹீரோ இங்கிட்ட வந்து ஒழுங்கா வந்து பேச ஆரம்பிக்கிறான். அப்பதான் அந்த சின்ன பையன் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான், நீங்க இந்த லெவல வந்து கொஞ்சம் ஈஸியா வந்து முடிச்சிட்டீங்க, பட் அடுத்த லெவல்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். லிசார்ட் வரும், ஆனா வந்து அதோடைய பிரைஸ், அதாவது அதை நீங்க வந்து கொன்னீங்கன்னா வந்து ரிவார்ட்ஸ் நிறையவே வந்து கிடைக்கும், ஆனா வந்து அது கொஞ்சம் ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும் அப்ப நான் வந்து அவனு சொல்றான். அப்ப நம்ம ஹீரோ யோசிச்சு பாக்குறான், அவன் தம்பியோட மெமரிஸ்ல அந்த லிசார்டோட ரைடுக்கு வந்து அவங்க போயிருப்பாங்க, ஆனா வந்து அது ரொம்ப டிஃபிகல்ட்டா வந்து இருந்திருக்கும். அப்பதான் நம்ம ஹீரோக்கு தோணுது ஒரு பார்ட்டியா இருந்தா நல்லா இருக்குமே அப்படி சொல்லி நம்ம ஹீரோக்கு தோணுது. அண்ட் அப்ப அந்த சின்ன பையன் என்ன சொல்றான்னா வந்துட்டு நீங்க மாதிரி பார்ட்டியில வந்து சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு ரிவார்டு வந்து உங்களுக்கு ஏத்தபடி வந்து நாங்க பிரிச்சு கொடுப்போம். அப்ப நான் வந்து அவங்க சொல்றான். இதெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோக்கும் சரி ஓகே ஆல்ரெடி சேர்ற மாதிரி தான் இருந்தது, இவன் சொன்னதுக்கும் ஓகே தான். அதனால வந்துட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்றான் நாங்க ஓகே சேர்ந்துக்கலாம்
அப்படின்னு சொன்னாலே வந்துட்டு சரி ஓகேன்னு சொல்லி வந்து அவங்க கைக்குலுக்கி வந்து அதை சேர்ந்துக்கிறாங்க. அண்ட் இந்த 3 பேருமே வந்து ஒரு டெம்பரரி பார்ட்டியா வந்து மாறிட்டாங்க. அண்ட் இவங்க 3 பேருமே சேர்ந்து வந்துட்டு இப்போ ஒவ்வொன்று வந்து கிளியர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ வந்து அடுத்து சி கேட்டுக்குள்ள வந்து என்ட்ரி ஆகிறாங்க. அண்ட் நீங்க சி கேட்டுக்குள்ள வந்து வந்துட்டீங்க அப்படி சொல்லி வந்து ஒரு மெசேஜ் வருது. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஹீரோ வந்து அந்த சி கேட்டை வந்து ஈஸியா வந்து தோக்கடிச்சுட்டே போயிட்டு இருக்கிறான். அண்ட் இவங்க டீம்மேட்ஸ் வச்சுக்கிட்டு நீங்க இப்ப சி கேட்டை வந்து கிளியர் பண்ணிட்டீங்க. அண்ட் இப்ப வந்து டி கேட் வந்து உள்ள போறீங்க. அண்ட் டி கேட்டை வந்து நீங்க கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது நோட்டிபிகேஷன் வந்துகிட்டே இருக்குது. அண்ட் அப்படியே நம்ம ஹீரோ கிளியர் பண்ணிட்டே போயிட்டு இருக்கிறான். அண்ட் இப்போ வந்து நீங்க இ கேட்டுக்குள்ள வந்து என்ட்ரி ஆவறீங்க அப்படி சொல்லிட்டு அது வந்து காமிக்குது. அந்த இ கேட்டை வந்து காமிக்கும் போது அது ஒரு தனி வேர்ல்டு மாதிரி இருக்குது. உள்ளெல்லாம் வந்து பச்சை பசைன்னு அண்ட் மேல சூரிய ஒளியோட இருக்குது. நம்ம ஹீரோ பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆகுறான். அண்ட் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் சொல்றாங்க. அண்ட் இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே வந்து டுட்டோரியல் கோஸ்ட். அண்ட் ஏல் டு அந்த டி வடி இருக்குது பாத்தீங்களா, அது எல்லாமே வந்து ஒரு டுட்டோரியல் கோஸ்ட் மாதிரி தான். இந்த இ ஃப்ளோர்ல இருந்தா வந்து உண்மையான ஃபைட்டே வந்து ஆரம்பிக்குது. இது வரைக்கும் வந்துட்டு சும்மா ட்ரைனிங் மாதிரி தான் வந்து போயிருக்கும். அண்ட் இதுக்கு மேல தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஃபைட்டே வந்து ஆரம்பிக்க போகுது. அண்ட் நிறைய புதுசு புதுசான கிரியேச்சர்ஸ் எல்லாம் வந்து வரும். அண்ட் நம்ம ஹீரோ வந்து பயங்கரமா வந்து ஃபைட் பண்ணுவான். சரி ஓகே, அண்ட் இப்ப நம்ம ஹீரோ வந்து காமிக்கிறாங்க. அவன் கையை வந்து ஓபன் பண்ணும்போது ஒரு சின்ன பால் இருக்குது. இது என்னன்னா வந்துட்டு இதுதான் வந்துட்டு ஒரு 100 சேர்த்துனாதான் இந்த ஒரு லெவலை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். இந்த இ ஃப்ளோரை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். இது வந்து ஒரு 3 வழியில வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். எப்படின்னா வந்துட்டு இது வந்து மத்தவங்க வந்து ட்ரேட் மூலியமா வந்து வாங்கலாம். அதே சமயத்துல இந்த இடத்துல முழுக்க வந்துட்டு இந்த ஒரு விஷயம் இருக்கும். அதாவது இந்த சின்ன பால் இருக்கும். இதை வந்து கலெக்ட் பண்ற மூலியமா வந்துட்டு ஈஸியா வந்து இது கிளியர் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி மத்தவங்களை வந்து கில் பண்ணி கூட வந்து நம்ம வந்து அந்த பாலை வந்து கலெக்ட் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு அந்த 2 பேர் தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா பெரும்பாலும் ஆட்கள்லாம் வந்து இந்த மாதிரி கொண்டுதான் வந்து கலெக்ட் பண்றாங்க அப்படின்னு வந்து அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க ஆல்ரெடி அந்த 100 பால் வந்து கலெக்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா இந்த ஃப்ளோர்ல வந்து அவங்க ஆல்ரெடி வந்து முடிச்சிட்டாங்க. இவங்க கொஞ்சம் ஒரு ஹை பிளேயர் தான், அதாவது ஹை லெவல் பிளேயர்ஸ் தான் இவங்கலாம். அதனால வந்துட்டு இவங்களுக்கு ஆல்ரெடி வந்து விஷயங்கள்லாம் தெரியும். நம்ம ஹீரோ வந்து யோசிச்சு பாக்குறான், இந்த ஒரு பாலுக்காக எத்தனை பேர்த்த வந்து கொண்டிருப்பாங்க அப்படி சொல்லி நம்ம ஹீரோ வந்து யோசிச்சு பார்த்துட்டு இருக்கிறான். நீங்க யாரையும் நம்ப கூடாது அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு ஒரு தாட்டு வருது. அப்புறம் நம்ம ஹீரோ வந்து சரி ஓகே இந்த பாலை கண்டுபிடிக்கலாம் சொல்லி வந்து அந்த காட்டுக்குள்ள வந்து போயிட்டு இருக்காங்க. அண்ட் அப்பதான் நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு ஞாபகம் வருது. இந்த காட்டுக்குள்ள வந்து 3 விதமான ஒரு ரேசஸ் எல்லாம் இருக்குது. ஐ மீன் 3 இல்ல அதுக்கு மேலேயே இருக்குது. அண்ட் ஃபர்ஸ்ட் குரூப் என்னன்னா வந்துட்டு காப்ளின் குரூப் இருக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் அதே மாதிரி கோபால்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் அதே மாதிரி வந்துட்டு லிசார்ட்ஸ் இருக்கும் வாய்ப்பு இருக்குது. இதுதான் கொஞ்சம் டேஞ்சரானது ஒண்ணு. அண்ட் அதை தாண்டி வந்து நிறைய டேஞ்சரான அனிமல்ஸ் எல்லாம் வந்து இங்க இருக்கும் அப்படி சொல்லி நம்ம ஹீரோ வந்து யோசிச்சு போயிட்டு இருக்கிறான். அண்ட் அப்படியே இந்த சீனை வந்து கட் பண்ணி அப்படியே அந்த லீடர் வந்து காமிக்கிறாங்க. ஆல்ரெடி வந்துட்டு ஒரு சாப்டர்ல வந்துட்டு அந்த சண்டை போட்டிருப்பான்ல, அந்த லீடரை வந்து காமிக்கிறாங்க. அந்த லீடர் வந்து பயங்கர கண்ணில் இருக்கிறான். இன்னும் உங்களால வந்து அவனை கண்டு கூட பிடிக்க முடியலையா? அந்த மாஸ்க் போட்ட உடனே வந்து இன்னும் கண்டுபிடிக்காம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கு தெரியாத அவனை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படி சொல்லிட்டு வந்து இவனு கத்திக்கிட்டு இருக்கிறான். அந்த டைம்ல இன்னொருத்த வந்து சொல்றான், பாஸ் அந்த வந்து அந்த ரெட் கலர் முடியும் அப்புறம் அந்த சின்ன பையன் இருந்தாங்களா அந்த டீம்ல போய் நம்ம ஹீரோ வந்து சேர்ந்துட்டான் அப்படி சொல்லி இந்த இன்ஃபர்மேஷன் வந்து எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அண்ட் இதுக்கு எதுவுமே அந்த லீடருக்குலாம் வந்து பயங்கர கடுப்பு. எப்படி வந்து அந்த டீம்ல போய் அவன் சேரலாம்? அண்ட் அவங்ககிட்டயே வந்து நான் வந்து கேட்டுட்டு இருந்தேன். அதாவது ரெட் கலர் முடிக்கிட்டே வந்து இவன் கேட்டுட்டு இருந்திருக்கிறான். அண்ட் நீங்க வந்து எங்க டீம்ல சேருங்க அப்படி சொல்லிட்டு. ஆனா அவங்க வந்து ஃபுல்லாவே வந்து மறுத்துட்டாங்க. அண்ட் இந்த டைம்ல போய் அந்த மாஸ்க் மேன் வேற வந்து அவங்க டீம்ல சேர்ந்துக்கிட்டானா. அண்ட் எனக்கு வந்து செம கடுப்பா இருக்குது. நீங்க என்ன பண்ணுவீங்க தெரியாது, அவங்களை அடிச்சு உடச்சாச்சு வந்து அவங்களை இங்க வந்து கூட்டிட்டு வந்து காலடியில போடுறீங்க அப்படி இந்த லீடர் வந்து பயங்கரமா வந்து கத்திட்டு இருக்கிறான். இந்த சீன்ல வந்து கட் பண்ணி நம்ம ஹீரோ வந்து காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா வந்து அந்த அழகை வந்து ரசிச்சுட்டு இருக்கிறான் அந்த ராத்திரி நேரத்துல. அண்ட் இங்க வந்து 2 நிலா இருக்குது. அதை நம்ம ஹீரோ வந்து பாத்துட்டு இருக்கிறான். அண்ட் இப்ப என்னதான் பண்ணிட்டு இருக்கான்னா வந்துட்டு காவல் காத்துட்டு இருக்கிறான். அந்த டைம் படி வந்துட்டு ஒருத்தர வந்து தூங்குவாங்கல்ல அந்த மாதிரி வந்துட்டு பாத்துட்டு இருக்கா நம்ம ஹீரோ. அப்பதான் நம்ம ஹீரோ வந்து இங்க 2 பேரையும் வந்து பார்த்து வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறான். அண்ட் இவங்க 2 பேரும் வந்துட்டு எந்த நம்பிக்கையில வந்து இவ்வளவு ஜாலியா வந்து தூங்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல. ஒருவேளை நான் கொல்ல மாட்டேங்கிற நம்பிக்கையில வந்து தூங்கிட்டு இருக்காங்களா என்னன்னு தெரியல. பட் இந்த நம்பிக்கை வந்து எனக்கு யாரு மேலேயும் வந்து வர்றதில்ல. ஏன்னா வந்துட்டு எல்லாம் வந்து பெட்ரியா தான் வந்து பண்ணுவாங்க. அண்ட் இவங்களும் எப்ப வந்துட்டு பெட்ரியா பண்ணுவாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அதனால ஜாக்கிரதையா தான் இருக்கணும். ஆனா வந்துட்டு இவங்க 2 பேரும் டீம் ஒர்க் வந்து பயங்கரமா இருந்துச்சு. அண்ட் இவங்க ஃபைட் பண்ணும்போது வந்து பாத்துருந்தேன். அண்ட் இவங்க டீம் ஒர்க்கும் நல்லா இருந்தது. அதே மாதிரி டீமா வந்து ஜாலியாவும் இருக்காங்க. பட் நம்மளால வந்துட்டு யாரையும் வந்து நம்ப முடியல அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அதை பத்தி எல்லாம் வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கிறான். இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும் போதே வந்து நம்ம ஹீரோக்கும் அவன் தம்பியோட ஞாபகம் எல்லாம் வந்துருச்சு. அண்ட் அதுவும் வந்துட்டு அவன் அப்படியே யோசிச்சு பார்த்துட்டு இருக்கிறான். அண்ட் அப்பதான் அந்த ரெட் கலர் முடியும் வந்து எந்திரிக்கிறான். அந்த எந்திரிச்சிட்டு ஆமா நீ இன்னுமா வந்து தூங்காம இருக்கிற அப்படி சொல்லி வந்து கேட்கறான். அண்ட் அதே மாதிரி பச்சை கலர் முடிக்காரன்னு வந்து எந்திரிக்கிறான். எந்திரிச்சிட்டு நீ என்ன தூங்காமையா இருக்கிற அப்படி சொல்லிட்டு அவனும் வந்து கேட்கறான். சரி ஓகே நான் வந்து பாத்துக்கிறேன் அண்ட் நீங்க வந்து தூங்குங்க அப்படி சொல்லிட்டு அந்த பச்சை கலர் முடிக்கிற சொல்றான். அதுக்கு நம்ம ரெட் கலர் முடிக்காரன்னு வந்து ஆமா நீ தூங்கு நாங்களே வந்து பாத்துக்கிறோம் அப்படின்னு வந்து பேசிட்டு இருக்கும் போது நம்ம ரெட் முடியும் வந்து டக்குன்னு கையில வந்து கத்தி எடுத்துடுறான். அண்ட் என்னாச்சுன்னா வந்துட்டு ஏதோ சத்தம் கேக்குது. நம்ம ரெட் முடியும் போயிட்டு அங்க ஒரு கட்டம் பண்றான். அண்ட் அங்க இருந்து ரத்தமா கொட்டுது. அண்ட் ஏன்னா வந்துட்டு இவங்க வந்து வேவு பார்த்துட்டு இருக்காங்க. இல்லைன்னா வந்துட்டு கரெக்டா சொல்லணும்னா ஆம்புஸ் பண்றதுக்காக வந்து வந்திருந்தாங்க. அண்ட் இவங்களை கொண்டுட்டு அந்த பால் வந்து எடுத்துக்கலாம் சொல்லி வந்து வந்திருப்பாங்க. அண்ட் இதெல்லாம் வந்து அந்த ரெட் முடிகாரம் பார்த்துட்டு அந்த டக்குன்னு வந்து அவனை வந்து அட்டாக் பண்ண போறான். அண்ட் இப்பதான் வந்து எங்களோட ஸ்கில்லே வந்து காமிக்கிறாங்க. அப்படியே பச்சை கலர் முடிக்கிறனா வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். என்ன பண்றான்னா பூச்சி எல்லாத்தையும் வந்து அனுப்புறான். அண்ட் இவன் வந்து ஒரு இன்செக்ட் டேமர் இல்லைன்னா வந்து பீஸ் டேமர் கூட சொல்லலாம். அண்ட் இவன் வந்து இதெல்லாம் வந்து டேம் பண்ணி வச்சிருக்கான். அண்ட் இதை வச்சு வந்து அவன் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். அண்ட் அவங்களும் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கும் போதே வந்துட்டு நம்ம இந்த சின்ன பசங்களை தாண்டி வந்து இவனை வந்து கொண்டுலாம் இவன் தான் வீக்கா இருக்கான்னு சொல்லி வந்து நம்ம ஹீரோ பக்கத்துல வரான். ஆனா சின்ன பையன் வந்து கவலையப்படாம சிரிச்சுக்கிட்டு அண்ட் எங்களை தாண்டி போய் எமன்ட்ட போய் மாட்டீங்களே அப்படி சொல்லிட்டு அவனு சிரிச்சிட்டு இருக்கிறான். அண்ட் இவங்களும் வந்து அட்டாக் பண்ண போற டைம்ல வந்துட்டு இந்த ஒரு சாப்டர் இதோட வந்து முடியுது.
சரி, ஓகே. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் பிடிச்சிருந்தா வந்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் வந்து எல்லாம் வந்து பண்ணிருங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பார்த்துட்டு வந்து ஃபுல்லா பார்த்துட்டேன் ப்ரோ அப்படின்னு வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் உங்க கமெண்ட் வந்து அடுத்த வீடியோல வந்து போடுறேன். சரி, ஓகே. நம்ம நாளைக்கு இன்னொரு வீடியோ வந்து பார்க்கலாம். பை பை சொல்லி நம்ம அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம்.